ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தைபா ரெசிபீஸ். என்ன இது புது வாய்ஸாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் தைபா தான். இந்த சேனலை க்ரியேட் பண்ணி வீடியோ போடுறது, எடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் குக்கிங் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெசிபீஸ் என்னோடய வாய்ஸ்லேயே ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேசி போர் அடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கெஸ் பண்ணது கரெக்டு தான். மூணார் ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மூணாருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் vlog-ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் 6 o'clock ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம சில்லுன்னு ப்ளசண்ட்டாக ரொம்ப நேச்சுரலான சீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த நேச்சுரல் சீனரியை ஃபீல் பண்ணி ரசிக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ கிளிப்ஸ் எடுத்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மூணாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். சவுத்து காஷ்மீர் சொல்லக்கூடிய கேரளாவோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த மூணார். மூணாறுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதிரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலா 3 ஆறும் சேரும் இடம்தான் மூணார். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் கேரளாவோட சேர்ந்து இருந்த கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோடையும், தமிழ்நாட்டில் இருந்த மூணார் பகுதியை கேரளாவோடையும் பிரித்து வச்சாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாரில் 80% மக்கள் தமிழ் மக்களாக தான் இருக்காங்க. லெஷர் ட்ரெயில் ஹாலிடேஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க தான் இந்த ட்ரிப்புக்கே காரணம். அவங்க தான் ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஹோட்டல் க்ளவுட்ஸ் வேலியில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 2 days and 1 night ஸ்டே பண்ணோம் மூணாரில். இந்த ட்ரிப்பு ப்ரீ பிளான் பண்ணி பண்ணதில்லை. ஜஸ்ட் ஒரு ஆஃபர் வந்துச்சு, ஓகே போய் பார்த்தா தான் என்ன அப்படின்னு கிளம்பிட்டோம். திருவாண்டம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நைட்டு 11 மணிக்கு பஸ் ஏறி காலையில் 6 o'clock மூணார் வந்துட்டோம். அந்த ஜங்ஷனில் தான் க்ளவுட்ஸ் வேலி ஹோட்டல் இருந்துச்சு, நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல். ஸோ மார்னிங் காலையில் ஒரு நல்ல கிளைமேட்டில் வந்து இறங்கிட்டோம். செம ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஓகே, இப்போ ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சாப்பிட போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். அங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பஃபெட் தான். பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. கோபி பராத்தா இருந்துச்சு, அது தொட்டுக்கிறதுக்கு கர்டு இருந்துச்சு, பிக்கல் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சேமியா கிச்சடி, அதுக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. பாயில்டு எக்ஸ், ஆம்லெட். அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா ப்ரெட், பட்டர், ஜாம் எல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்தில் டீ, காஃபி இருந்துச்சு, மில்க் இருந்துச்சு. பட்டூராவை பாதியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இட்லி, தோசை, சாம்பார், வடை, சட்னி. சட்னியில் 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. கட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஜூஸில் வந்து 2 வெரைட்டி இருந்துச்சு. ஹால் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுட்டு ஏதாவது காலி ஆகுதுன்னா உடனே ரீஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. கிரேப் ஜூஸ், பொமிக்ரானட் ஜூஸ். ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டலில் எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. மூணாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லலாம் இந்த க்ளவுட்ஸ் வேலி. லிஃப்ட் இருக்குது, ஸ்டேர் கேஸ் இருக்குது. அப்படியே நடந்து ஸ்டெப்ஸில் ஏறி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். வெளியில் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு, நிறைய செடியெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க மெயின்டைன் பண்ணி. அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் தான் கிளம்பிட்டோம். ரோஸ் கார்டனில் போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன இருக்குதுன்னு. ஓகே, டிக்கெட் கவுண்டரில் நின்று இப்போ டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து பர்சனுக்கு 30 rupees. ரோஸ் கார்டன் சொன்னாங்க. ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெறும் ரோஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேக்டஸோட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ்னால் அவ்வளோ வெரைட்டிஸ். கேக்டஸ் வந்து லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ் பிளான்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃப்ளவர் கார்டனை சுற்றி இருக்கிற ஏரியாவை சுற்றி பார்க்கும்போது இருக்கிற வியூ செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல வியூ இருந்துச்சு அந்த சைடு. எங்கே நின்று பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி ரொம்ப நல்ல வியூ இருந்துச்சு. இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூணார் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.